ஹிஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டிசைன்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்கை விட அதை நீங்க எப்படி ஸ்டைல் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட யூனிக்னஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸோட ஷேப் என்ன அப்படின்றத நீங்க கிளியரா இருக்கணும். செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ், இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். நீங்க டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல வந்து நீங்க ஹிஜாப்ல தாராளமா போகலாம். பொதுவா வந்து டார்க்கா இருக்கிறவங்க இந்த ஷேட்ஸ் கலர்ஸ் தான் போகணும் அப்படின்ற ஒரு மித் இருக்கு. ஆனா ஹிஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்க பார்க்கவே தேவை கிடையாது. தேர்ட் வந்து ஸ்ட்ரெஸ், நீங்க டிஃப்ரெண்ட் ராப்பிங் டெக்னிக்கை வந்து நீங்க கத்துக்கிட்டா உங்களுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளைன் ஷிஃபான் அப்படின்னும் போது அது எப்படி ரேப் பண்ணணுமோ அப்படி ரேப் பண்ணாதான் அதை உங்களை யூனிக்கா காட்டும். அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் அண்ட் ஃபேப்ரிக்கை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யூஸ் பண்ற ஹிஜாப் எப்பவுமே குவாலிட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இது எல்லாம் ஓகே. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க என்ன வேர் பண்ணாலும் சரிதான், அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அது கொடுக்குற கான்ஃபிடென்ட்டுக்கு ஈடே கிடையாது. இது எல்லாத்தையும் விட கான்ஃபிடென்ட் இஸ் த கீ.